ஹாய் வியூவர்ஸ், கவின் நடித்த மாஸ்க் படத்தோட ட்ரெய்லர் வந்து இப்போ யூடியூப்பில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல ஆக்ஷன் பிளாக்காகவும் இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக கவின் படமான கிஸ் படம் வந்து நடித்து தேட்டரில் ரிலீஸ் ஆனிச்சுங்க. அந்த படமும் நல்லா ஒரு காமெடியாகவும் போச்சு, நல்லா இருந்துச்சு படமும். இப்போ அதை தொடர்ந்து ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தில் இவர் இறங்கியிருக்காரு. வெற்றிமாறன் சார் இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஒரு வாத்தியார் கேரக்டரில் இந்த படத்துலையும் நடிக்கிறாரு. விகர்ணன் அசோக்குங்கிறவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படங்க. ஆண்ட்ரியா ஜாஸ்மின் வந்து ஒரு நெகட்டிவ் ரோலில் நடிக்கிறாங்க. ட்ரெய்லரை பார்க்குறப்ப சும்மா மிரட்டி விட்டாங்க. ட்ரெய்லரில் அவங்களோட கேரக்டரை பார்க்குறப்ப கொஞ்சம் பயமாக தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களோட ஆக்டிங் வந்து இந்த படத்தில் இருக்குங்க. அடுத்து கவின் வந்து சொல்லவே தேவையில்லைங்க. அவரோட ஆக்டிங்கை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியை சூஸ் பண்ணி நடிக்கிறதுல சூப்பரான ஒரு ஆள். இந்த படம் வந்து அடுத்து நெக்ஸ்ட் லெவல் பண்ணே இவருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்த படங்களை விட இந்த படத்தில் ஆக்ஷன் பிளாக் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு கிரைம் சீன்னா நிறையவே இருக்குங்க. ட்ரெய்லரில் பார்க்குறப்ப நம்ம ஹீரோ கவினோட கேரக்டர் வந்து ஒரு இல்லீகலான விஷயத்தை கையில் எடுத்து பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. திட்டத்திட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஹெஸ்ட்டுங்க, ஒரு முகமுடியும் வச்சுருக்காரு. அந்த முகமுடிக்கு பின்னாடி என்ன மாதிரி ஒரு ஸ்டோரி வரப்போகுதுன்னு தெரியல. படம் வந்தால் தான் தெரியும். இந்த படம் நவம்பர் 21 வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுங்க. ட்ரெய்லரை பார்க்குறப்ப டயலாக்னும் ரொம்ப நல்லா கொஞ்சம் எழுதியிருந்தாங்க. ஜிவி பிரகாஷோட இசை வந்து அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அந்த பாட்டு கொஞ்சம் வந்து நல்லா இருந்துச்சுங்க. அந்த ட்ரெய்லரில் வர அந்த பாட்டு நல்லாயிருக்கு. ஒரு மாசான ட்ரெய்லராகவும் ஒரு பங்கமான பீஜத்தோட இந்த ட்ரெய்லர் வந்து இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. கவினோட இந்த படத்துக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ரிவ்யூ வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.